ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சுவைமாரி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கத்திரிக்காய் பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். ஏற்கனவே கத்திரிக்காய் பஜ்ஜி வீடியோ போட்டிருக்கிறேன், அதையும் போய் பாருங்கள். இந்த மெத்தட்லேயும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சுவைமாரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போது வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி வெள்ளை பூண்டு உரித்து வச்சுருக்குறேங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி. கத்திரிக்காய் கட் பண்ணுறக்கு எப்போவுமே கத்திரிக்காய் கட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சோம்னா கத்திரிக்காய் காரில் அடிக்காது. நம்ம அதெல்லாம் வதக்கி விட்ற வரைக்கும் கத்திரிக்காய் காரில் அடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது இதையெல்லாம் கழுவி எல்லாம் பொடியெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பூண்டு 4-5 பூண்டு போட்டுடலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப வணங்க வேண்டாங்க, ஒரு பாதி இது வணங்கினதுமே கத்திரிக்காய் போட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம கத்திரிக்காய் போட்டுடலாங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா இதில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வணங்கட்டுங்க. வணங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். கத்திரிக்காய் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போது தக்காளி போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் மல்லித்தழை போட்டு நல்லா கலரி விட்டுருங்க.
சாம்பார் பொடி வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் வந்து 1 டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு கொதி விடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டுங்க. மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி நல்லா இதாகிடுச்சு. இதை வந்து மத்து வச்சு ஒரு கடையில் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவு கடைஞ்சா போதும். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு போட்டுடலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா கருவேப்பிலை, 4 காய்ந்த மிளகாய், அவ்வளோதாங்க. சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாங்க.
பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவை மாறி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.